ஜனநாயகன் டைரக்டர் வினோத் இயக்கத்துல நம்ம தளபதி விஜய், பூஜா, ஆக்டே, பாபி டியோல் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடிக்க இப்போ தியேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க ஒரு தமிழ் ஆக்ஷன் பொலிட்டிக்கல் திரைப்படம். இந்த திரைப்படம் எப்போ வெளிவந்தாலும் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறப்போற ஒரு படமா இருக்க போகுது. ஏன்னா நம்ம தளபதி விஜய் அவருடைய கடைசி திரைப்படம் அப்படின்றதுனாலே இந்த படத்து மேல ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. தளபதி ரசிகர்கள் இந்த ஒரு படத்துக்காக தான் இப்போதைக்கு வெறிகொண்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. சென்சார் கிடைக்கல அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். நீதிமன்றத்தை நாடி போனாங்க, எதுவும் நடக்கல. அதுக்கடுத்து கேஸை வித்ரா பண்ணிட்டு மீண்டும் இங்கேயே போனாங்க. ஸோ ரிவைசி கமிட்டிக்கு இந்த படம் போயிடுச்சு. பட் ஆனால் இருந்தாலும் இது வரைக்கும் சென்சார் கிடைக்கவே இல்லை. பிப்ரவரி 20 அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணாங்க, ஆனால் நடக்கல. அதுக்கடுத்து பிப்ரவரி 26 நடக்குமா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கிடையில் ஓஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் அஃபிஷியலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாப்ல. என்னன்னா ஏப்ரல் 30 வரைக்கும் இந்த படம் வராது, அதாவது ஏப்ரல் 30 முன்னாடி அந்த படம் வராது, அதுக்கப்புறமா தான் வரும் அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் விட அந்த விஷயம் சோசியல் மீடியா ஃபுல்லாக ரொம்ப பயங்கரமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்னடா இது, அப்போ எங்கள் படம் எலெக்ஷனுக்கு முன்னாடி வராதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த திரைப்படம் பொறுத்த வரைக்கும் எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்தால் தான் ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் இருக்கும். எலெக்ஷனுக்கு அப்புறமா வந்துச்சுன்னா அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்குமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இதுக்கிடையில ஓடிடி தரப்புல ஒரு பெரிய பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு ஸ்லாட்டுக்கும் மாசம் மாசம் ஒரு படத்தை அவங்க செலக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுல பிப்ரவரி மாசம் ஸ்லாட்ல இருந்த படம் தான் இந்த ஜனநாயகன். ஆனா எதிர்பார்த்த நேரத்துல சொன்ன டேட்ல இந்த படம் வராம தள்ளி போயிடுச்சு. இப்போ அவங்க தரப்புல சீக்கிரமா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்க, நாங்க இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும், நாங்க எந்த படத்தை அடுத்த மாசம் டீம் பண்றதுன்னு சொல்லிட்டு அவங்க தரப்புல கொஞ்சம் குறைச்சல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, நம்ம ஜனநாயகன் திரைப்படம் இருக்கு. சரி, இப்போ ஏற்கனவே வந்திருக்க தகவல் படி ஏப்ரல் 30 வரைக்கும் இந்த படம் வராதா அப்படின்ற மாதிரி இங்கே விசாரிச்சா அந்த மாதிரிலாம் நாங்கள் எதுவுமே சொல்லலை. அவங்களே அந்த மாதிரி விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் இப்போ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 நாளில் ரிவைசிங் கமிட்டி இந்த படத்தை அஃபிஷியலாக பார்க்க போகுது. பார்த்துட்டு அடுத்த 5 நாளில் கண்டிப்பாக எங்களுக்கு சென்சார் கிடைச்சிரும். அதுக்கு அடுத்த வாரம் நாங்கள் இந்த படத்தை தேட்டருக்கு கொண்டு வரோம், அதாவது எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி நாங்கள் கொண்டு வரதான் போகிறோம் அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு விஷயத்த அவங்க தரப்புலேருந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் இப்போ வருது வரல அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த டேட்ல வரப்போகுது, அந்த டேட்ல வரப்போகுது அப்படின்ற மாதிரி அப்டேட்லாம் இருக்கு இல்லையா? இதனால நிறைய படங்கள் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணாம அப்படியே அமைதியா இருக்காங்க. ஏன்னா திடீர்னு இவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம தள்ளி போனோம், இவங்க எதனா ஒரு கிளியரிட்டியா ஒரு டேட் நாங்கள் இதில் தான் வரப்போறோம் அப்படின்ற மாதிரி எதனா சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் எதனா டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு சின்ன சின்ன தயாரிப்பாளர் எல்லாமே சின்ன படத்தெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? அவங்க எல்லாருமே இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சின்ன படங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இப்போதைக்கு நின்றுகிட்டு இருக்கு. இப்போ பிப்ரவரி மாதம் எந்த டேட் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் எந்த ஒரு படமும் இப்போதைக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட மாட்டாங்க. ஒரு சில படங்கள் தான் டேட் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ஆனா நம்ம படத்தை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாசம் வருதாமா, அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. வெயிட் பண்ணி பார்ப்போம்.